மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்க நினைக்கிறேன். இப்போ வந்து ஜேஇக்கு வந்து அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த மந்த் நவம்பர் 27 ஜேஇ அப்ளிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. பட் அதில் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எல்லா பேரண்ட்டுக்கும் அது தெரியாது. நிறைய கிராமத்தில் இருக்க படிக்காதவங்களுக்கும் அது தெரியாது. சரி, ஓபிசி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நாங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எனக்கு கூட தெரியாது. ஓபிசி நான் வாங்கலை. சரி, ஜேஇ திடீர்னு அப்ளை பண்ண சொல்கிறோம். போனோடனே இன்கம் கேட்டாங்க. நவம்பர் 10 அப்ளை பண்ணோம். ஒரு வாரம் ரெஸ்பான்ஸே இல்லை. சரி, ஓகே, எங்கே இருக்குன்னு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது விஏஓ கிட்டே இருந்துச்சு. விஏஓக்கு சொன்னோம், அவங்க மாற்றி விட்டாங்க. இப்போ ஆர்ஐ கிட்டே இருக்குது. ஆர்ஐக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணார். நாங்கள் வந்து எஸ்ஐஆர் டியூட்டியில் இருக்கோம். நைட்டு 12:30 மணிக்கு தான் நாங்களே வீட்டுக்கு போகிறோம். எங்களாலலாம் எப்படி பண்ண முடியும்னு தெரியல, நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. தாலுக்கா ஆஃபீஸில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, 4ஆம் தேதி வரை யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு வந்து அரக்கோணம் தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு இல்லை அப்ளிகேஷன் போட கூட நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நிறைய 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போகிற மாதிரி இருக்குது. இப்போ இதுவும் வந்து இந்த காரணத்துகளுக்காக லேட் ஆச்சுன்னா நம்ம குழந்தைங்க நிறைய பேர்னால அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கலெக்டர் வந்து எங்களை வந்து எஸ்ஐஆர் தான் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா அதிகாரிக்குமே நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது குழந்தைங்களோட ஒரு +2 மாணவர்களின் வாழ்க்கை பிரச்சனை. ஸோ எந்தெந்த குழந்தைங்க அதை நீங்கள் பார்த்து யாரெல்லாம் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு ஓபிசி எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ தயவுசெய்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நவம்பர் 27 லாஸ்ட் டேட்டு. தயவுசெய்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.